வார் மிஷின் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு Netflixல ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படத்த நம்ம போய் பார்த்தா, நம்ம புரொடக்டர், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலா இந்த ஒரு படம் இருந்துச்சு. இந்த படத்த நம்ம பார்க்கும்போது, நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர பதட்டத்தின் உச்சத்துல நம்மள பார்க்கறதுக்கு பதவதைக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகமா இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அது எப்படி இந்த ஒரு படத்த எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. சிஜி ஒர்க் இல்லாம ஒரு ரியல் ஸ்டண்ட் சீன்லாம் போட்டு எப்படிதான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். இதுல நம்ம ஹீரோவா நம்ம ஆலர் ரிச்சர்ட்சன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. பெரிய ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்காப்புல. தம்பி இறந்த சோகத்துல வந்து ரொம்ப ஒரு டிப்ரஷனான நிலைமையில ஒரு கட்டத்துல இருக்காப்புல. அவர் தம்பி இறந்த ஒரு கில்ட்டினால ஆர்மி ரேஞ்சில வந்து ஒரு ட்ரெய்னிங் போறாப்புல. அங்க வந்து ஃபைனல் ட்ரெய்னிங் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரெய்னிங்க முடிச்சு இப்படியே ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து அவர் போறாப்புல. போயிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஆபீசர் ஒரு கட்டத்துல ஒரு மிஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. ஒரு 20 ஆளுகள வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல கூட்டிட்டு போறாப்புல. அவர் தலைமையில கூட்டிட்டு போகும்போது, அங்க பார்த்தா வானத்துல வந்து ஒரு மிஷின் வந்து கீழ விழுந்து கிடக்கு. பாம்ப வச்சு அந்த மிஷின வந்து அழிக்க பார்க்குறானுங்க. ஆனா அது அப்ப வானத்துல விழுந்த மிஷின் வந்து ஒரு நார்மல் மிஷின் கிடையாது. ஒரு ஏலியன் மிஷின். அது வந்து எப்படி ரோபோ மாரி. அந்த ரோபோ வந்து கிட்டத்தட்ட என்னதான் பாம்பு போட்டாலும் அந்த மிஷின் வந்து ஒண்ணுமே ஆகாது. அங்க இருக்கிற ஆளுகள்லாம் அங்க உள்ள ஆர்மி ஆபீசர்லாம் போடுற கட்டத்துல வந்து அந்த மிஷின் வந்து போட்டு தள்ளிருது. இத பார்த்து நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாது. இது எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ ரீதியா யாராச்சும் ஆப்பரேட் பண்றாங்களா இல்லையா? மிஷின்ல இருந்து கிட்டத்தட்ட நம்ம இடத்துக்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவ்வளோலாம் ஸ்கேன் பண்ணி இங்க மனுஷங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அது ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியா போட்டு தள்ளிருது. இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துல ஒரு கட்டத்துல இருந்து சர்வை பண்றது தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அத பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து நம்மள வேணும்னே நம்மள வந்து இந்த மாரி ஒரு மிஷனுக்கு அனுப்பி நம்ம வந்து கொல்றதுக்கு தான் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நமக்கு ஒரு கட்டத்துல பார்க்கும்போது இந்த மிஷின் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கப்புறம் இது யார் மூலியமா எங்கேருந்து ஆப்பரேட் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கட்டத்துல ஏகப்பட்ட யோசனை வரக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு படத்துல சம்பவமா போட்டு வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது அந்த எப்படி சொல்றது? அந்த மிஷின வந்து ஒரு கட்டத்துல வந்து போட்டு தள்ளினாப்புல. அப்புறம் கூட இருக்க ஒரு 5 சோல்ஜர் ஒரு கட்டத்துல இருக்காங்க. அவ்வளோக்குள்ள நம்ம ஹீரோ காப்பாத்தி அந்த ஆர்மி இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சர்வை பண்ணி அந்த சோல்ஜர் அப்பலாம் கொண்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த மிஷின ஒரு கட்டத்துல போட்டு தள்ளினாப்புல. அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. எல்லா ஃபைட்ல இருந்து எல்லாமே தக்காளி பார்க்கறதுக்கு எல்லாமே ரியலான ஒரு சம்பவமா போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உடம்பு சிதறதுல இருந்து கன்னு சுடுறதுல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே ரியலா பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பா அப்படிலாம் எடுத்தியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, அந்த பாம்ப போட்டா அந்த இடம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அழகா காமிச்சிட்டு போவே அத பார்க்கும்போது நம்ம ஹீரோ தக்காளி எப்படிப்பா இப்படிலாம் ஒரு ரியல் சண்டைலாம் போட்டு நடிச்சாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரியலா ஒரு ஒரிஜினலான ஒரு ஆர்மி மேன் வந்து இந்த இந்த மாரி ஒரு ஏலியன் மிஷன்ட்ட போய் மாட்டிக்கிட்டு தவிச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இப்படிலாம் யோசிச்சு பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, அத பார்க்கறதுக்கு எல்லாமே நீ பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா நடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நம்ம ஆலன் அவருக்கு கண்டிப்பா நம்ம வாழ்த்த தெரிவிக்கணும். ஏன்னா, இப்படி ஒரு படைப்பு தக்காளி தாறுமாறான ஒரு ஆக்டிங்க போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. இந்த ஒரு படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கே தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு எல்லாமே ரியலாவே இருந்துச்சு கைஸ். எப்படி சொல்றது? ஒரு வாட்டர் ஃபால் சீனு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே இப்ப நீங்க படத்த போய் பாருங்க கைஸ். ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதே இல்ல. ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஆக்டர்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா அந்த மிஷினு அந்த ஏலியன் மிஷினு நம்ம ஹீரோவ போட்டு கதற விடுற சம்பவம்லாம் பார்க்கும்போது, யார் இந்த மிஷின சீக்கிரத்துல நம்ம ஆளு வந்து போட்டு தள்ளியா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே வெறியேத்துற அளவுக்கு அந்த ஒரு மிஷினு அந்த எப்படி அந்த ஏலியன் மிஷின் இருக்கு. அத பார்க்கும்போது அந்த ஏலியன் மிஷின் ஒரு கட்டத்துல வந்து ஒரு சீன்ல வந்து எப்படி சொல்றது? மே கார் சீன் ஒண்ணு இருக்கு. அந்த கார் சீன்ல வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து அவங்க குழுவோட சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாப்புல. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு ரேஞ்ச் ஒண்ணு கிடைக்குது அந்த ஏலியன் மிஷினுக்கு. அது வந்து பாம்பலையா போட்டு தள்ளும் பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எப்படிப்பா அப்படிலாம் யோசிச்சு எடுத்தீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. கண்டிப்பா சொல்றேன் கைஸ். அது ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. கண்டிப்பா அந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு படத்துல நமக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர கண்டிப்பா நீங்க பாருங்க கைஸ். ஏன்னா ஒரு சீனோட நம்ம போர் அடிக்காது. எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த படத்த வந்து மிஸ் பண்ணாதே. அது முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு. தமிழ் டப்பிங்ல எல்லாமே பார்க்குறது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. கண்டிப்பா அது ஒர்த்தான மூவி கைஸ். தயவு செய்து மிஸ் பண்ண